நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் வினை நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். கிரக நிலைகளை பார்ப்போம். சித்திரை மாதம் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள். சந்திர பகவான் மிதுன ராசியில், கேது பகவான் கன்னி ராசியில், செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள். ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை மணி சுமார் 5:21 குரு பகவான் ரிஷப ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ குரு பகவானுடைய நிலை அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் 9 நாள் சித்திரை 9ஆம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார். 21 நாள் மீனத்தில் இருக்கார். புத பகவான் பொறுத்தவரையும் 3 வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார். சுக்கிர பகவான் முதல் 11 நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம், அதாவது கடைசி 2 வாரம் உங்களுக்கு சுக்கிர பகவான் மேஷத்திற்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப நல்ல அமக்கலமாக இருக்குங்க. சித்திரை மாதம் ரொம்ப சிறப்புங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் முதல் 3 வாரம் 11ஆம் இடத்துல நல்ல நிலையில், அதாவது 10ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார். கடைசி ஒரு வாரம் 9 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 8 நாள் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துல புதன் இருக்க கொடுத்து வைக்கணும் குரு வீட்டில். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துலேயும் இருக்கிறார். அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. எல்லாம் லாபமயம், வெற்றிமயம். அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னும்போது உங்களுக்கு 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால முதல் 18 நாள் பல அற்புதங்கள் நடத்தி அதுக்கப்புறம் ராசிக்கு 12ல் வர்றதால கடைசி 12 நாள் உங்களுக்கு செலவினங்கள் தரும் சுப செலவுகளே அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நல்ல வருமானம் இருக்க போகிறது. உங்களை பொறுத்தவரையும் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, அச்சகத்துறை, பிரிண்டிங், அதாவது புத்தகம் இது பண்ணக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இந்த வங்கி பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், புதனாதிக்கம் இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம் இது நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு, பெருமை பேசக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாக. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் முதல் 18 நாள். அதுக்கப்புறம் அதாவது 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், இப்படி எல்லா இடங்களிலும் குரு முதல் 18 நாள், அப்புறம் 12 நாள் இப்படி பார்க்கறதால இளைய சகோதர சகோதரிகளால்
ஆதரவு, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, இதெல்லாம் நல்லது நடக்கும். இப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை. அது மட்டுமா, உங்களுக்கு பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. தாயினுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் இவ்வளோ நாளாக, இப்போவும் பார்த்துட்ருக்கார். இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் 12ஆம் தேதிக்கு, அதாவது 18ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது 18 தேதிக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு கடன், அப்பாடா பெரிய கடனை கொடுத்துட்டோம்பா, நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஆகிடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மருத்துவ செலவு போயிட்டு இருக்கோம் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் தாக்கங்கள், இப்போ பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஆனால் இனிமேல் எதிரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதற்கு மாறாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நன்மையில் முடிஞ்சு கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல அற்புதங்க. இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அதாவது சிவகடாட்சம் உங்களுக்கு அற்புதமாக, சிவனை வழிபாடு பண்ண உங்களுக்கு சிவனுடைய அருள் கிடைச்சி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியுங்க. அதாவது உயர்கல்விக்காக சாதிக்கிறீங்களா, சாதிக்க முடியும். இல்லை வெளிநாடு போகணும், அங்கே போய் உத்தியோகம் பார்க்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, முடியும். இல்லை தந்தை மூலம் ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கும். இல்லை ஆன்மீகம் அது போன்ற நிலைகளில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். என்ன பாக்கியங்கள் நீங்கள் உங்கள் அனுபவிக்கணுங்கிறது இந்த காலத்தில் நிதர்சனமான ஒரு நிலை. பாக்கியத்தை பெறுவீர்கள், பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு ராசிநாதன் அதிகபட்சமாக 22 நாள் இருக்கார். இந்த அதிகபட்சமாக 3 வாரம் இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உத்தியோகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் தான் ஈடுபாடோடு முனைப்போடு இருக்கிறதால அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக வேலை பார்த்து ரொம்ப பேர் எடுக்கக்கூடிய ரெமுனரேஷன் விடுங்க, ரெகக்னேஷன் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா இன்றைக்கி. அப்போ நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அப்போது நீங்கள் தொழில் துவங்கணுமா தாராளமாக தொழில் துவங்கலாம். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் நீங்கள் 2-3 இடம் கேட்பீங்க, 2-3 இடமும் காசு வந்துடும். அப்போ எல்லா காசையும் கொண்டு போய் அங்கே போட்டு தொழிலை வந்து ஒரு 10 லட்ச ரூபாயில் தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் ஒரு 30-35 லட்ச ரூபா கைக்கு வரும். அப்போ அதை வச்சு பிரம்மாண்டமாக தொழிலை பண்ணுவீங்க. அப்போ இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். நல்ல லாபம் கண்டிப்பாக உண்டு. முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம். அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கிரன் அங்கே இருக்கிறார். சுக்கிரன் 5 குடையவன் உச்ச நிலையில் இருக்கார். குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் 100% இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் 11ஆம் இடம் வந்துடுவார் சுக்கிரன் கடைசி 8 நாள். அதனால் அந்த நிலையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களால் அனுகூலம். இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயமான ஒரு போக்கு. யாருக்கோ கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி டைவர்ட் ஆகி உங்கள்கிட்ட வரும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது. 18 தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு யோகம் அப்படின்னு கிடையாதுங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு யோகமாக தான் அமையப்போகுது. ஏன்னு சொன்னால் 4ஆம் இடம், 6ஆம் இடம்,
8ஆம் இடத்தை குரு பார்க்குறதால இது பார்த்திங்கன்னா சொத்து பத்து இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி எல்லா நிலைகளிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் 8 9 வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் தாங்க இருக்குது. எல்லா ஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் இந்த மாதம் பல நிலைகளில் பல உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. சில பேர் சாதிக்கணும் போகுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது போன்ற எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. ஏன்னா 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புதன் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் நீங்கள் எந்த முயற்சி பண்ணுறீங்க, எந்த துறைக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக இந்த மீடியா பத்திரிகை துறை அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருந்து நல்ல அப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல லாபத்தை பெறப்போகிறீர்கள். சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் சித்திரை 17 18 19 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. பழைய வண்டி வாகனங்கள் அதுவும் நைட்டு யூஸ் பண்ணாதீங்க. இரவு பிரயாணத்தை பயன்படுத்தாதீங்க. மற்றபடி உங்களுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் உள்ளவங்க அந்த 3 நாளும் லீவ் போட்டுருங்க. இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க. கேஷ் டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். இப்படி மிதுன ராசிக்கு பல பொன்னான விஷயங்கள் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.